ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஎன்எம்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளோட குரூப் 4 சிலபஸில் அவங்க கொடுத்துருக்கிற 7வது யூனிட், அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக்கான வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தலைப்புகளும், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், இப்படி ஒவ்வொரு தலைப்புகளும் நம்மளோட பள்ளி பாடக புத்தகங்களில் என்னென்ன பாடங்களில் கவர் ஆகுது, இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் என்னென்ன பாடங்கள் மட்டும் நம்ம படித்தா போதும், எதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க, எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். ஓகேவா? எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை நம்ம லாஸ்ட்டாக ஓரலாக ரீட் பண்ணி புக் பேக்கு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் டாபிக் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய எல்லா கேள்விக்குமான ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபிக்கான வேர் டு ஸ்டடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஐஎன்எம்க்கும் வீடியோ போட சொல்லி கேட்டிங்க, அதுக்காக இந்த வீடியோ போடுறோம். ஓகேவா? அடுத்ததா இன்னும் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு மட்டும் நம்மளோட சேனலில் போட வேண்டியது இருக்குது. அதுவும் இன்னும் நான் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்துடும். ஓகேவா? நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக குரூப் 4 நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறேன் எனக்கு கிளியர் ஆகலை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஓகேவா? நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த குரூப் 4 எக்ஸாமில் போஸ்டிங் அடிக்கிறதுக்கான என்னென்ன வழிகள், எப்படி எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணலாம், என்னென்ன ரூட்டில் நம்ம போனோம்னா ஈஸியாக நம்மளால் இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபுல் கைடன்ஸ் நம்மளோட சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான டாபிக் ஐஎன்எம் வேர் டு ஸ்டடி. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேசிய மறுமலர்ச்சி. ஓகேவா? இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற பாடம் என்னென்ன பாடங்களில் நம்மளோட பள்ளி பாட புத்தகத்தில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்டில் வரும். இந்த பாடம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் உள்ள பாடம். அதுக்கப்புறம் நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி 11th உள்ள பாடம். அதுக்கப்புறம் 12th 2 பாடங்கள், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்னு சொல்லி 2 பாடங்கள். ஓகேவா? மொத்தம் இந்த 4 பாடங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் தேசிய மறுமலர்ச்சிக்கு கவர் ஆகும். இதில் இம்பார்ட்டண்டான பாடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இதில் பாருங்க, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் கீழே நம்மளோட இந்த வீடியோக்கு கீழே நம்மளோட டெலகிராம் குரூப் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப்பும் நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஆனால் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்களோட கைப்பட நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த லெசனுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இந்த பாடங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வீடியோ ஏன் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னா, அப்போ தான் இது என்னென்ன பாடங்கள், எந்தெந்த பாடத்தை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த பாடத்தை ஓரலாக நம்ம படித்தா போதும் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேசிய மறுமலர்ச்சி என்னென்ன பாடம் சொன்னேன், 10th 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள் அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி 11th உள்ள பாடம். அப்புறம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். இது 12th உள்ள பாடம். ஓகேவா? நான் ஒவ்வொரு வேர் டு ஸ்டடி கொடுக்கும் போதும், ஹிஸ்ட்ரியும் சரி, பாலிட்டியும் சரி, ஒவ்வொரு வேர் டு ஸ்டடி கொடுக்கும் போதும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த பாடம் இம்பார்ட்டன்ட், அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட், 6th 7th 8th இல்லை 9th 10th எது இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நம்ம ஐஎன்எம்க்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா 10th தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? 10th தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
10th முடிச்சுட்டு தான் நீங்க எந்த பாடத்துக்குமே வந்து போகணும். ஓகேவா? 10th தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து உங்களுக்கு 10th தான். 10த்ல இருந்து இங்க இதுல வந்து ஒரு 7 பாடம் கவர் ஆகும். அந்த 7 பாடத்தையுமே வந்து நீங்க திரும்ப திரும்ப எவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நீங்க மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 10th முடிச்சதுக்கப்புறம் 12th அதுக்கப்புறம் 11th சரியா? இந்த மாரி நான் என்ன ஆர்டர்ல குடுத்துருக்கேனோ, அதே ஆர்டர்ல போங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் 10th குடுத்துருக்கேன். அடுத்து 11th குடுத்துருக்கேன். அடுத்து இந்த 2 பாடமும் வந்து 12th இருந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பாடம் 10th ஓகேவா? இதே ஆர்டர்ல படிங்க. கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க. இந்த தேசிய மறுமலர்ச்சி டாபிக் பார்த்தாச்சு. அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? இந்த டாபிக் என்னென்ன பாடங்கள்ல கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த பாடம் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடம். இது 2மே வந்து 10th. ஓகேவா? இந்த 2 பாடமே வந்து 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பாடத்த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுத்து படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, 8த்ல மக்களின் புரட்சி அப்படிங்கிற பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. ஓகேவா? இந்த 3 பாடமும் வந்து 8த். ஓகேவா? ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க குடுக்க வேண்டிய பிரியாரிட்டி என்னன்னா 10த் அதுக்கப்புறம் 8த் அதுக்கப்புறம் தான் நீங்க 11th 12th போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி 10த் அதுக்கப்புறம் 8த் அப்புறம் தான் 11th 12th. ஓகேவா? இத வந்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பாடம். இதுவும் வந்து 8த்ல உள்ள படம் தான். ஓகேவா? சாரி இதுவும் வந்து 8த். இந்த 4 பாடங்கள் வந்து 8த்ல உள்ள பாடம். அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி 11த்ல உள்ள பாடம். ஓகேவா? இந்த பாடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகேவா? இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த டாபிக்ல இருந்து மட்டும் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4ல இந்த டாபிக்ல இருந்து சொல்றேன். புரியுதா? இந்த டாபிக்னா இந்த 7 பாடங்களுக்குள்ள இருந்து. இந்த 7 பாடங்கள் அதுலயும் இம்பார்ட்டன்ட்டா 10த்ல உள்ள இந்த 2 பாடங்கள்ல இருந்து கேள்விகள் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்த டாபிக் பார்த்தோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல். ஓகேவா? தலைவர்கள் உருவாகல்னா யார் யாரு? பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மற்றும் பல தேச தலைவர்கள். ஓகேவா? இது எல்லாமே எங்கே உங்களுக்கு கவர் ஆகும்னா, இதுக்குன்னு நம்ம குறிப்பிட்ட லெசன்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து இந்த இந்த தலைவர்கள் பெயர்கள்லாம் குடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த தலைவர்கள் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வருவாங்க. ஹிஸ்ட்ரியில வருவாங்க, எக்கனாமிக்ஸ்ல வருவாங்க, அதுக்கப்புறம் பாலிட்டில வருவாங்க, அப்புறம் தமிழ்ல வருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எங்கெங்க வராங்களோ அந்த இடத்த ஃபுல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கிற பாடங்கள்லயே வந்து இது கவர் ஆகும். அதுல நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். நீங்க தனியா போய் தேடி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இந்த தலைவர்கள் எல்லாமே நீங்க தமிழ்ல உங்களுக்கு பாதி கவர் ஆயிரும். மீதி நம்ம குடுத்துருக்கிற வேர் டூ ஸ்டடிலயே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா? இந்த டாபிக் பாருங்க. என்னென்ன பாடம்னா, தேசியம், காந்திய காலகட்டம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி 10th பாடம். ஓகேவா? இந்த பாடம் வந்து 10th. ஓகேவா? அடுத்து காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இது 2ம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகேவா? நான் எந்த லெசன்னு சொல்லல. ஏன் நான் சொல்லலைன்னா, நீங்க புக் எடுத்து நீங்க கண்டென்ட் பேஜ் எடுத்து நீங்க தேடி பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு அந்த பாடங்கள் வந்து மைண்ட்ல நிக்கும். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆள் வந்து நம்ம சைட்லேருந்து எடுத்து குடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம போயிரும். சரியா? நெறைய இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே எடுத்து குடுத்து எல்லாமே செய்றாங்க. அது தப்புன்னு சொல்லல. ஆனா, உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஓகேவா? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறீங்களோ, தேடி நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் உங்களுக்கு மனசுல நிக்கும். சரியா? என்னதான் பக்கத்துல உள்ளவங்க 1000 அட்வைஸ் 1000 இது சொன்னாலும், நீங்களா தேடி தெரிஞ்சுக்கிற விஷயம் உங்களுக்கு மனசுல அப்படியே நிக்கும். ஓகேவா? அதனால இந்த இதெல்லாம் வந்து நீங்க தேடி இந்த பாடம் எங்கெங்க இருக்கு அப்படிங்க நான் நேம் வந்து தெளிவா எழுதி குடுத்துருக்கேன். ஓகேவா? இல்லைனாலும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப ஏ ஃபுல்லா முடிஞ்சுச்சு. அடுத்து பிய பாருங்க. தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். ஓகேவா? இந்த டாபிக் தான் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம். இது எங்கே கவர் ஆகுதுன்னா 2டே பாடம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி 2 பாடம். இது 2மே 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகேவா? இந்த 2 பாடமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? இந்த டாபிக்லேருந்து போன வாட்டி ஐஎன்எம்ல கொஸ்டின் வரல. ஆனா இந்த பாடம் வந்து யூனிட் 8ல வந்து அப்படியே கவர் ஆகும். தமிழ்நாடுன்னு வரனால யூனிட் 8ல வந்து அப்படியே கவர் ஆகும். அதனால இதுலருந்து அந்த ஐ யூனிட் 8, யூனிட் 9ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அதனால இதுலருந்து போன வாட்டி கேள்விகள் கேட்கல அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஐஎன்எம்ல கேட்கல. ஆனா யூனிட் 8 சார்ந்து இந்த பாடங்கள்ல இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த வேர் டு ஸ்டடி வந்து முடிஞ்சு. ஓகேவா? ஐஎன்எம்க்கு நீங்க மொத்தமே வந்து இதுதான் படிக்கணும். இதுலயுமே 10த் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? நீங்க 11th 12th படிக்கலைனாலும் பரவாயில்ல. சரியா? ஓப்பனாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் 10த்த முடிச்சிருங்க. இந்த டாபிக் இப்போ தேசிய மறுமலர்ச்சி எடுக்கிறீங்களா? 10த்த ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. 10த்தில் இந்த பாடத்தை முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் டாபிக் போயிருங்க. அதில் பாருங்கள் 2 பாடம் இருக்குது 10த்தில். இதை முடிச்சிருங்க. அப்புறம் 8th ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 2 பாடம்னு வச்சா கூட 2 நாளில் ஈஸியாக ரீட் பண்ணி விட்டுறலாம். ஒன்றும் பெரிய இதாக தான் இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 6th to 9th வரைக்கும் உள்ள பாடங்களை நீங்கள் பெரிய பாடம்னே வந்து முதல்ல மைண்டில் செட் பண்ணாதீங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமாக போயிடும். 6th to 9thலாம் சும்மா ஒரு சின்ன பாடம் தான்ப்பா, ரீட் பண்ணி விட்டுறலாம், முடிஞ்சிடும், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்ப்பா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேவா? அடுத்து இந்த தேர்ட் டாபிக் வரீங்களா? இந்த 2 பாடம் 10த்தில் தேசிய காந்திய காலகட்டம், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல். அதுக்கப்புறம் 4th டாபிக் வரீங்களா? தமிழ்நாட்டு இந்த பாடம், இந்த 2 பாடம். அதாவது நான் இது யாருக்கு சொல்றேன்னா, டைம் இல்லாதவங்களுக்கு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டே படிக்கிறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸு, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து நிறையா வந்து வேலைகள் இருக்கும். சரியா? எப்பயுமே ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் செலவு பண்ணி ஃபுல்லாக ப்ரிப்பரேஷனுக்கு செலவு பண்ணி படிக்கிறவங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கூட அடுத்ததுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி குரூப் 2 குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஆனால் நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எது முக்கியமோ, எதுல இருந்து அதிகமான கேள்விகள் இருக்கோ அதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி கொடுத்து எப்படி நம்ம கட் ஆஃப் அடித்து வேலை வாங்குறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேவா? ஸ்மார்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணோம்னா தான் நம்மளால ஜாப் வந்து வாங்க முடியும். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 10th வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. 10th ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிங்க. திரும்ப இந்த 11th 12th பாடம் மொத்தம் ஆல்ரெடி 10த்ல நீங்க தரோவாயிருவீங்க. ஓகேவா? இருங்க நான் சொல்கிறேன். ஆல்ரெடி 10த்தில் நீங்கள் தரவாயிருவீங்க. மிச்சம் இருக்கிற இந்த 3 பாடத்தை ஃபுல்லாக ஒரு ரீட் பண்ணிவிட்டு புக் பேக் பாருங்கள், பாக்ஸ் டாபிக் பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டாக வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா தலைப்புகளுக்கும். ஓகேவா? இது என்ன 4 பாடம் இருக்கே, 5 பாடம் இருக்கே, இதெல்லாம் படிக்க லேட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒரே மாதிரி இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கும். தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக் கீழே தான் இந்த 4 பாடமே இருக்கும். சரியா? அந்த 4 பாடத்துலையும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் தானே, ஒரு பாடமே நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் நம்மளால் எக்ஸ்ட்ரா எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா? அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த 10ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நீங்கள் மற்ற பாடங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் 10th படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இன்னும் யூனிட் 8 யூனிட் 9க்கு மட்டும் வேர் டு ஸ்டடி போடணும். அது நாளைக்குள்ளே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லா லெசன்ஸ்க்கான, நான் இது வரைக்கும் வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருக்கிற எல்லா லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஒன்லைனர் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வீடியோ, ஓகேவா? கைப்பட எழுதின நோட்ஸ்க்கான வீடியோ, அதுக்கப்புறம் டெஸ்ட் வீடியோ, ஓகேவா? டெஸ்ட் வீடியோ வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகேவா? தமிழுக்கும் வந்து இதே மாதிரி வரும். மேக்ஸுக்கான வீடியோஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாட்களில் வந்துடும். இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது. தயவு செஞ்சு நேரத்தை வீணடிக்காம படிக்க ஆரம்பிங்க. யாருக்காகவும் வந்து எதிர்பார்த்து நிற்காதீங்க. ஓகேவா? யாருக்காகவுமே வந்து நீங்கள் எதிர்பார்த்து நிற்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி. உங்களோட உங்களோட டயத்தை நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து எப்படி உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது, எவ்வளோ நேரம் கிடைக்குது, இந்த டைமிங்கில் நம்மளால எவ்வளோ கெப்பாசிட்டி, நம்ம எவ்வளோ வந்து இந்த டைமிங்கில் வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓடிக்கிட்டே இருங்க. நம்ம டைம் இல்லையே, அவங்க வந்து 8 மணி நேரம் படிக்கிறாங்க, இவங்க 10 மணி நேரம் படிக்கிறாங்க, நம்மள்ட்ட 2 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த 2 மணி நேரமும் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை யோசிக்காமல் 2 மணி நேரம் நம்மள்ட்ட இருக்குது, இதில் நம்ம ஒரு பாடத்தை படிப்போம், எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க, 10th இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்களா ஐஎன்எம்ல, அப்போ 10th ஒரு பாடத்தை படிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? எதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் வேர் டு ஸ்டடி எல்லா வேர் டு ஸ்டடியிலையுமே நான் சொல்லியிருக்கேன் எந்த ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு. இந்த மாதிரி டைம் இல்லாதவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்க, 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான் டைம் கிடைக்குதுன்னா எந்த லெசன் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக சொல்லியிருக்கேனோ அதை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. ஓகேவா? அதை நீங்கள் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு 80% மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும்.
10 கேள்வி கேட்குறாங்கன்னா 7லேருந்து 8 கேள்வி அதுலேருந்தே வந்துடும். ஓகேவா? பேலன்ஸ் உள்ள 1 ஆர் 2 கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்து மிச்ச ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பார்க்கணும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி உங்களோட நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. அடுத்தவங்க வந்து இப்படி இவ்வளோ தூரம் படிக்கிறாங்க, அவ்வளோ 10 மணி நேரம் படிக்கிறாங்க, 12 மணி நேரம் படிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நேரமும் வேஸ்ட் ஆயிரும். உங்களோட போஸ்டிங்கும் வந்து இன்னொரு ஆளுக்கு போயிடும். ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான சக்ஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 மணி நேரம் மட்டும் ஒரு நாள் படித்து போஸ்டிங் வாங்கி வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க. 8 மணி நேரம், 10 மணி நேரம், 16 மணி நேரம் படித்து இன்னும் போஸ்டிங் வாங்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி அந்த டயத்தை செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புக்கை வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. அவங்களால 10 மணி நேரம் வந்து சரியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தாலும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த படிக்க முடியும். ஓகேவா? அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தாலும் போதும். ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி என்ன படிக்கிறோங்கிறத கரெக்டாக புரிஞ்சு தெளிவாக படிங்க. ஓகேவா? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.